வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நரம்பு தளர்ச்சி ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாழைப்பழ வகை ரஸ்தாளி வாழைப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ரஸ்தாளி பழத்தை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இந்த ரஸ்தாளி வாழைப்பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். எப்படின்னு பார்த்தா இதில் வைட்டமின் B6 அப்படின்ற பைரிடாக்சின் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு ரஸ்தாளி வாழைப்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலே நம்ம ஒருத்தருக்கு தேவையான கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான 30% வைட்டமின் B6 ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த வைட்டமின் B6 அப்படின்றது நரம்பு மண்டலத்தையே நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். பிற்காலத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் இல்லை, வைட்டமின் B6 அப்படின்றது 3 முக்கியமான பெனிஃபிட் கொடுக்கும். ஒன்று, மூளை உறுப்பை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வைக்கும். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமானது, இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்ற ரெட் பிளட் செல் RBCயோட எண்ணிக்கை அதோட உற்பத்தியும் சீராக வைக்கும். ஹீமோகுளோபின் அளவையும் பராமரிக்கும். இதனால் இரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்திடும். ஏன்னா வைட்டமின் B6 மட்டும் கிடையாது, கூடவே இந்த ரஸ்தாளி வாழைப்பழத்தில் வைட்டமின் C மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்திடும். இதோட மட்டும் இல்லை, இந்த ரஸ்தாளி வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த பொட்டாசியம் அப்படின்றது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி ரத்த அழுத்தத்தை பராமரிக்கும். அதாவது பிபி எப்போவுமே அதிகமாகாமல் நார்மலில் பார்டரில் மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த ரஸ்தாளி வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்குது. பொதுவாக வாழைப்பழம் அப்படின்னாலே பொட்டாசியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும். வாழைப்பழத்தோட தோலில் கூட பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணிடும். இதனாலேயே வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த தோலை தூக்கி தூரம் போடாமல் தண்ணியில் கொதிக்க வைத்து தேநீர் மாதிரி எடுத்துக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அதுலேயும் இந்த ரஸ்தாளி வாழைப்பழம் அப்படின்றது சீக்கிரமே உயர் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, இந்த பழத்தை நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஸ்டாமினாவை நம்ம உடம்புல அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வகை வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ரஸ்தாளி பழம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவையாவது காலை நேரங்களில் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரும்போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக வைத்து குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும். மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். அஜீரணம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த வகை வாழைப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் நரம்பு தளர்ச்சி பிற்காலத்தில் ஏற்படாமல் தடுக்கணும், இல்லை நம்ம மூளை உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படணும், உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வாழைப்பழத்தை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கணும். அதுலேயும் இந்த ரஸ்தாளி வாழைப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படின்னு நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை,
குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.